వినరా వినరా వింటే చెబుతా మంచి మాటని இப்படி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? சின்ன பயலே செய்தி கேளடா. தமிழ்ல வந்து திருட்டு பயலே செய்தி கேளடா. சின்ன பையலே இல்லையா? சின்ன பையல தான் ஒரிஜினல். அதோட ஜெராக்ஸ் தான் திருட்டு பையல. ஓ ஆமா, ஓகே ஓகே, சரி. அதே டியூன் நான் வந்து வைரமுத்து சார் எழுதி பாடியிருப்பேன். அப்போ சின்ன பையலன்னு டிஎம்எஸ் ஐயா பாடியிருப்பாரு. நான் வந்து திருட்டு பையலன்னு வைரமுத்து சார் எழுதி பாடினேன். பரத்வாஜ் சார் மியூசிக் பாடல. இது அப்படியே தெலுங்குல பாட போனேன். பாட போகும்போது அப்போ சொன்னார், நான் வந்து தமிழ் மாதிரி வினரா வினரா வின்டே చెప్పుతా మంచి మాటని. ఓ తప్పు తప్పు లిరిక్ రైటర్. అక్కడ కూర్చోండి, నీళ్ళు తాగేస్తున్నానే. నీళ్ళు తాగేసా? அவர் ஐயோ ஃபுல்லா தப்பு அப்படின்னாரு. வினரா வினரா வின்டே చెప్పుతా அது ஏதோ லைட்டா பாடு, லைட்டா இப்படி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேட்டீங்க எப்படி இந்த மாதிரி பாடுறது அந்த வினரா வினரா வின்டே చెబుతా మంచి మాటని. அடுத்த லைன் நான் தனியா பாடிக்கலாம். தானே நானே 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 தான நானா தான நானா. இது தெரியாம கேட்குறேன். ஆக்சுவலாக ஒரு பாட்டில் ஒரு லைன் வந்து தனித்தனியாக ரெக்கார்ட் எடுக்கலாங்களா? இப்போ தன்னா தானா தான அந்த இது மொழிட்டு அதே பிச்சில் அடுத்த லைன் ஆரம்பிக்குது. ஆமா, இப்போ இந்த ரெண்டாவது லைன் பாடும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் லைட்டாக முணுமுணுத்துட்டு வந்து அது முணுமுணுத்துட்டு தான் அதை பாடிட்டு தான் அப்படியே அடுத்த லைன் அப்படிதான் பாடணும். அப்போதான் கரெக்டா இருக்கு. அதோட கடைசி லைன்ல இருந்து వినరా వినరా వింటే చెబుతా మంచి మాటని తన నానే, அப்பதான் அந்த கட்டு தெரியாது.